200 பிரிவின் கீழ் ஆளுநருக்கு அப்படின்ட்டு தனியான எந்த ஒரு விருப்ப உரிமையும் கிடையாது. அவரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் செயல்படணும். அவரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் விமர்சிச்சிருக்கிறாரு. அதுவும் கவர்மெண்ட் பில்டிங்குள்ளேயே இருந்துட்டு விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. இவருக்கு இப்படி தனிப்பட்ட விருப்ப உரிமையை பேசுவதற்கு இவருக்கு இடம் இருக்கா சார்? பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறார். அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷனுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அதாவது பேசுற உரிமைங்கிறது ஆர்டிகல் 19 எல்லாருக்கும், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் இருக்குன்னு வைங்களேன். அது விட்டுருங்க, நான் அதுக்குள்ள வரல. இப்போ ஒரு டிஸ்கஷன் ஒரு முக்கியமான ஆர்டிகல் 142, 200, 201 எல்லாமே இப்போ டிபேட்டுக்கு வந்துருச்சு. இல்ல நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் ஆகட்டும், அண்ணன் ராஜசேகர் ஆகட்டும், அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வர்ற திங்கட்கிழமை தமிழ்நாடு தனிநாடாக முடிவு செய்கிறது, தனிநாடாக அறிவிக்க தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதாக தீர்மானிக்கிறது ஒரு தீர்மானம் போட்டு ஏகமனதா, அதாவது பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. அது கவர்னருக்கு அந்த பில் பாஸ் ஆகி போகுது. கவர்னர் அசென்ட் கொடுத்துடணுமா? கவர்னர் 30 நாளைக்குள்ள கொடுக்கல, மறுபடியும் நீங்க 2வது ஒரு தீர்மானம் போட்டு நீங்க அனுப்புறீங்க, கொடுத்துட முடியுமா? இது ஒரு கேள்வி. 2வது, அந்த ஆர்டிகல் 200ல கூட ஜனாதிபதிக்கு அவர் மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி அந்த குறைபாடுகளை திருத்துவதற்கு மாநில அரசுக்கு அனுப்பணும். மறுபடியும் அதை மாநில அரசு திருப்பி அதை திருத்தம் செய்து அனுப்பணும். அதுக்கு பிறகு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அல்லது ஜனாதிபதிக்கு மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிடணுங்கிறது தான் அந்த ஆர்டிகல் 200. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுல கான்ஸ்டிடியூஷன்ல என்னமோ பெரிய இவர்கள் அரசியல் சட்டத்துல மீது அக்கறை இருப்பதை போல தமிழ்நாடு அரசோ மற்ற நண்பர்களோ நினைக்க வேண்டாம். யாரு கேட்டா, இவங்களுக்கு என்னன்னு கேட்டா, துணைவேந்தர் நியமனத்துல என்னன்னு கேட்டா, அதுல மிகப்பெரிய அளவுல செல்வம் கொளிக்கக்கூடிய அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு 10-15 துணைவேந்தர் போட்டாங்கன்னா ஒரு 50-50 கோடி ரூபாய் அவங்களுக்கு புரண்டுரும். அதாவது அந்த பணம் கையில வந்துடும். இதுதானே தவிர பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. என்னுடைய மதிப்புமிக்க நண்பர் ரஜினிகாந்த் சொன்னாரு, ஜெகதீப் தன்கர் சொல்லி இருக்க கூடாது. அவர் குடியரசு துணைத் தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல முதல்ல குடியரசு தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அதுக்கு பிறகு பார்லிமெண்ட், அதான் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட். அதை நம்ம தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை ஜட்ஜஸ்க்கு ஏதாவது ஜட்ஜஸ் மேல ஒரு அலிகேஷன் வந்ததுன்னா, பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு அதை டிஸ்கஸ் பண்ணி பாராளுமன்றம் அந்த நீதிபதியின் மீது தவறு இருப்பதாக முடிவு செய்தால் அந்த நீதிபதியை பணியிடை நீக்கம் இல்லை, பதவி நீக்கம் செய்யலாம். அதுலயும் சட்டம் இருக்கு. அதையும் இதுல மனசுல வச்சுக்கிடுங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஆர்டிகல் 142 ஸ்பெஷல் பவரை பயன்படுத்துவதற்கு முன்பு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இருக்கு பாருங்க, அரசியல் சட்ட அமர்வு இருக்குல்ல, உச்ச நீதிமன்றத்துல அரசியல் சட்ட அமர்விற்கு இதை அனுப்பி, அந்த பில்ல அனுப்பி அங்க டிஸ்கஸ் பண்ணி இருக்கணுமே தவிர, அதுல 2 நீதிபதிகளுடைய அமர்வு அதை அந்த பெஞ்சு விசாரித்து இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி இருக்கு. நான் கூட என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட கவர்மெண்ட் தரப்புல அந்த ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணப்பட்டது, நீங்க இத கான்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புங்கன்ட்டு, அதை நிராகரிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் அனுப்பி இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பாம இவங்க அந்த இன்கரண்ட் பவர், ஸ்பெஷல் பவர், அந்த பிரிவிலேஜ் எடுத்துக்கிட்டது தப்புங்கிறது என்னோட கருத்து. நான் சொல்றேன் என்னன்னா, என்னோட கருத்து. இன்னும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல இந்த ஆர்டிகல் 142
2ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா? பார்லிமெண்ட் நாளைக்கு வந்து 142ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஸ்பெஷல் பவர்ல ஒரு மாடிபிகேஷன் பண்றாங்க, ஒரு ஆல்டரேஷன் பண்றதுக்கு உயர்நீதிமன்ற பார்லிமெண்ட்டுக்கு, நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அதை நீங்க கவனிச்சுக்கிடுங்க. நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றுகிற அதிகாரம் பெற்றது, சட்டத்தை அமுல்படுத்துகிற அதிகாரம் பெற்றது உச்ச நீதிமன்றம். அதனால நீங்க உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லையை மீறி இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு பெஞ்சு ஒரு கேஸ்ல வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்காங்க. இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துட்டு அது மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது நாங்கள் இதில் தலையிட மாட்டோம், நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை, வேற பெஞ்சுக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இப்ப பேசுனது எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதாவது இதுவரை இந்த 142 வந்து உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னா அதை ரொம்ப விரல் விட்டு எண்ணி விடக்கூடிய அளவில் தான் இல்ல இருக்கு, சரியா? இந்த தீர்ப்பில் 414 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் அது. அதுல நீங்க இந்த எதனால இது நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் இதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகும் இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு பிறகும் இப்போ நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, அந்த 142க்குள்ளேயே நாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கு, நாங்க கொண்டு வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க இல்ல? கொண்டு வந்தா என்னங்க, கொண்டு வரணும்னு சொல்றேன். உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி இருக்கிறது. நான் உயர் நீதிமன்றத்தை பேசும்போது நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மாடி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு பெஞ்சு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் முதல்ல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது 2 ஜட்ஜஸ் வந்து என்ன செய்றாங்க, வேற பெஞ்சுக்கு மாத்திட்டு அவங்க அந்த பொறுப்புல இருந்து நழுவிக்கிறாங்களா? இது யார் பொறுப்பு? அப்போ இல்லையா அண்ணே, அப்போ நாங்க சும்மா தெரிஞ்சு கேக்குறோம். இப்ப நீங்க ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு உரிமை இருக்கக்கூடிய அந்த பிரிவை நீங்க நீக்குகிறீங்க. அடுத்த அரை மணி நேரத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒப்புதல் கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம் நாங்க கேக்குறோம். ஒரு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வரீங்க. என்ன 100கணக்கான பேர் செத்து போனா, என்ன ஒரு 50 கட்சியினுடைய தலைவர்கள் கையெழுத்து போட்டு பிரசிடென்ட் கிட்ட இதுக்கு ஒப்புதல் கொடுக்காதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அதையும் மீறி நீங்க கொண்டு வரீங்க. நீங்க மணி பில்லா கொண்டு வந்து, என்ன நீங்க மசோதாவாக கொண்டு வரல, நீங்க மணி பில்லாக கொண்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான ஒரு சட்டத்தை வந்து நீங்க நிறைவேற்றுறீங்க. அது வந்து மசோதா வந்து ரெகுலர் இல்ல இது எல்லாத்துக்கும் நீங்க கொண்டு வர எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்கணும். அதே ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது கொண்டு வந்ததுன்னா 3 ஆண்டு 4 ஆண்டுன்ட்டு வந்து கவர்னர் மூலமா வச்சுக்கிட்டு நீங்க தொல்லை பண்ணிட்டு ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் என்ன சொல்றீங்க, துணைவேந்தர்கள் ஒரு 12 பேரை போட்டா ஒரு 50 கோடி பணம் வரும். 12 × 50 எவ்வளவு வருது? அதிகபட்சம் 600 கோடி வருது. இந்த 600 கோடிக்காக ஒரு அரசாங்கம் அவ்வளவு கேவலமா நடக்கும் நீங்க மொத்த மாநிலத்தையே நீங்க கேவலப்படுத்துறீங்க. 600 கோடி ரூபாங்கிறது சாதாரணமா போச்சு. இப்போ ஏன்னா 6000 கோடி 10,000 கோடி எல்லாம் ரொம்ப சாதாரண, ரொம்ப பெரிய அமௌண்ட்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால 600 கோடியை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க. நான் இதுவரை என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு எதிர்வரிசையில அண்ணன் ராஜசேகர், நண்பர் ரஜினிகாந்த், நண்பர் மதிவானன் 3 பேர் தான் எதிர்வரிசையில இருக்காங்க நினைச்சேன். இப்போதான் தெரியுது அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களும் எதிர்வரிசையில இருந்து பேசுறாரு. சார் சந்தேகத்தை கேக்குறேன் சார், அதுக்கு பேர் எதிர்வரிசை இல்ல. உங்களுக்கு புரிதல் பிழை. நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு பார்வை பிழை இருந்ததுன்னா அதை டாக்டரால சரி பண்ணிட முடியும். புரிதல் பிழையை வந்து நீங்களே தான் சரி பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அதுக்குன்னு இருக்கிற மனநல மருத்துவத்தை தான் போகணும். இல்ல கேளுங்க, நான் சொல்றது வரைக்கும், அதாவது அந்த ஜுடிஷியரி பவரை வந்து இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க நான் இப்ப சமீபத்துல கூட ஒண்ணு சொன்னேன், ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் அன்னைக்கு இவருக்கு இந்த ஜட்ஜஸுக்கு பெஞ்சு அந்த பெஞ்சுக்கு தெரியணுமா வேண்டாமா, இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கும். அதுக்கு கொடுத்துட்டு அடுத்த ஹியரிங் வரும்போது அதே பெஞ்சு நாங்க இந்த வழக்கை விசாரிக்க விரும்பல, வேற பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு சொல்லி அத சிஐக்கு வந்து அவங்க டைரக்ட் பண்றாங்கன்னா அது என்ன நியாயம் இருக்கு? அதனால ஜுடிஷியரி சில நேரங்களில் அத்துமீறுகிறார்கள், சில நேரங்களில். நீங்க எந்த கேஸ் சொல்றீங்க?
நீங்களே முடிவு பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய வழக்கை விசாரித்த நீதிபதியினுடைய உறவினர் ஒருத்தர் சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு வழக்கறிஞரா செயல்பட்டு இருக்காருன்னு ஒரு விமர்சனம் வந்தோடனே ஜட்ஜி நாகரிகமா போறாரு. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அன்னைக்கு இன்டர்வியூ ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஜட்ஜுக்கு தெரியாதா? இன்டர்வியூ ஆர்டர் கொடுக்கும்போது அவரு அந்த ஜட்ஜுக்கு அவரு அந்த நீதிபதிக்கு சொந்தக்காரர், அவருக்கு வேண்டிய ஆளு இவருக்கு வேண்டிய ஆளுலாம் தெரியாதான்னு கேட்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு வசதியானதெல்லாம் வழங்கி போயிருங்க. வசதியானது அதாவது இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் இங்க பாருங்க. நீங்க நீதிபதிகள் மேலையும் இப்ப ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்க தொடங்கிட்டீங்க. இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற அவையில் ஒரு உறுப்பினர் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இந்த நாட்டோட நாடாளுமன்ற அவையில் ஒரு உறுப்பினர் பதவி ஏற்கும் போது அவமானம் அவமானம் அப்படின்ட்டு ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது அப்படின்னா அது ஒரே ஒரு உறுப்பினர் பதவி ஏற்கும் போது மட்டும்தான். அவருக்கு பேர் திரு ரஞ்சன் கோகாய். இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். நீங்க கொண்டாடி தீர்க்கக்கூடிய வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அவர்தான் தலைமை நீதிபதி. புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க கண்ணா பின்னாட்டெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ் ரொம்ப சார் தமிழ்நாட்டில் ஒண்ணு கேளுங்க சார். இதெல்லாம் விட நீங்க விரும்புனா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் மேலதான் அவரை தான் கமிஷனுடைய சேர்மனா போடுவீங்க. இதெல்லாம் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா இடத்துலயும் நடக்கு. ஸ்பீக்கர் ஸ்டேட்டுடைய ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க, அது ஆளுங்கட்சிக்கு பேசினா அனுமதிக்க மாட்டாங்க. இதனால நீங்க ஒண்ணு கேளுங்க, ஜனநாயகத்துல அவரவர் எல்லைகளுக்குள்ள அவரவர் அதிகார எல்லைகளுக்குள்ள நின்னாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்னோட கருத்து உச்ச நீதிமன்றம் இது ஆளுநருக்கும் பொருத்தமான இது அவரவர் எல்லைகளுக்குள்ள நிக்கணும். முதலமைச்சரும் அதுதான் நிக்கணும். இல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் அவரவரோட எல்லையில நிக்கலாம்ங்கறதே ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன், தனிநாடு வேணும்னு கேப்பீங்க, உடனே கொடுத்துருவாங்க. தனிநாடு வேணும், இங்க பாருங்க, ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை ஒரு மசோதா கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வர விரும்புகிறதுன்னா அது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு தான் கொண்டு வருவாங்க. நீங்க கண்ணாபின்னாட்டு உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் கிடையாதுங்க. நாளைக்கு தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் இருக்கிற பெரும்பான்மையின் அடிப்படையில ஒரு சட்ட மீறல் அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்படியெல்லாம் அதையும் ஆளுநர் அசெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நீங்க இங்க பாருங்க, கேள்விக்கு பதில் சொல்லலாம், கற்பனைகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதிகபட்சம் 2 மாசத்துக்குள்ள பாருங்க. சரி, இந்த உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு நிச்சயமா ரிவிஷனுக்கு போகும், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிச்சயமா இந்த பெஞ்சோட இந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா அதை மாத்துவாங்கிறது என்னோட கருத்து, மாடிஃபை பண்ணுவாங்கிறது என்னோட கருத்து. ஓகே.